மேராஜ் இரவு, அந்த மேராஜ் இரவிலே நோன்பு வைக்க வேண்டும் என்று சிலர்கள் சொல்றாங்க. அந்த ரஜபு 27 நம்ம சில வணக்கங்களை செய்ய வேண்டும், நோன்புகளை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். திருமறை குர்ஆனில் எடுத்து பார்த்தால், நபிமொழிகளில் எடுத்து பார்த்தால் இல்லை. அப்ப எதிலையுமே இல்லாமல் நீங்கள் ஒன்றை சொல்லுகிறீர்கள், மேராஜுக்கு இந்த சில வணக்க வழிபாடுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனது உண்மை, அல்லாஹ்விடத்தில் உரையாடியது உண்மை, இதற்கெல்லாம் நபிமொழிகளில் இருக்கு. ரஜபு 27 என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்கள் எடுத்து பார்த்தால், அறிஞர்களுடைய வரலாற்று நூல்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால், இந்த நாளில் தான், இந்த மாதத்தில் தான் நடந்தது என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த செய்தியுமே இல்லை. ஒரே ஒரு கருத்தில் தான் எல்லா அறிஞர்களும் சொல்கிறார்கள், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக நடந்தது. இது ஒன்றுதான் சரியான கருத்து. இதுல ரஜம் மாதம் என்பதும் அல்ல, அல்லது முஹர்ரம் மாதம் அல்ல, ரபியுல் அவல் மாதம் அல்ல, இந்த மாதத்தில் தான் நடந்தது என்பதற்கு ஆதாரபூர்வமானது எந்த செய்தியும் கிடையாது. அவரவர்கள் சொந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நாளே எது என்று தெரியவில்லை, மாதமே எது என்றும் தெரியவில்லை. இப்போ மாதமும் தெரியவில்லை, நாட்களும் தெரியவில்லை. நாம ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்துக்கொண்டு அதுக்கு குறிப்பிட்ட ஒரு வணக்கத்தை செய்ய சொல்லி நோன்பை வைக்க வேண்டும் என்று நாம் சொல்வோமானால் அல்லாஹ்வுக்கு நாம் பாடம் நடத்துகிறோம். யாழ மேராஜ் நாளை பத்தி நீ சொல்லாம விட்டுட்ட, இந்த இருக்கு பாருங்க ரஜப் 27 தான். நீ மேராஜ் நோன்பு அன்னைக்கு, மேராஜ் 27 அன்னைக்கு நோன்பு வைக்க வேண்டும் என்று யாழ் நீ சொல்லி தரல, உன் தூதரும் சொல்லி தரல, இது ஒரு சுன்னத்து என்று அல்லாஹ்வுக்கே நாம் பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இது மோசமான கருத்தை தருகிறது. இதை அல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ்வுக்கே நீங்கள் தீனை நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? இது ஒரு அடிப்படையான கேள்வியை திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்ப நீங்க எதை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வுடைய வழி இருக்கிறதே அதுதான் சரியான வழிகாட்டுதல். நிறைய பேர் சொல்லலாம், யார் யாரும் சொல்லலாம், ஆனா கரெக்டான ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் காட்டும் வழி மட்டும்தான்.